அனைவருக்கும் வணக்கம். நீங்க யாரு? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை அழைக்கிறது சின்ன சின்ன சிறகுகள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. குடும்பமாக இருக்கலாம், நாம் வாழ்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது நாம் பணி செய்கின்ற இடமாக இருக்கலாம், அது அரசியல் கட்சியாக கூட இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே 3 நிலைகள் இருக்கு. முதல் நிலை அந்த நிறுவனம் அல்லது அந்த இடத்தினுடைய தலைவர். அவங்க தான் அதனுடைய எல்லா காரியங்களையும் சாதிக்கிறவர்களாக செய்பவர்களாக இருப்பாங்க. 2வது நிலையில இருக்கிறவங்க இந்த நிறுவனத்தையோ அல்லது அந்த கட்சியையோ அல்லது பணி செய்கின்ற இடத்தையோ குடும்பத்தையோ உயர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நிறைய திறமைகளும் ஆளுமை பண்புகளும் பன்முக சிந்தனைகளும் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களாலதான் இந்த நிறுவனம், இந்த கட்சி, இந்த குடும்பம் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையும். 3வதாக ஒரு நிலையினர் இருக்காங்க. இவங்களுக்கு பெரிய திறமைகள் இருக்காது, பெரிய ஆளுமை தன்மைகள் எல்லாம் இருக்காது. ஆனால் மிகுந்த தியாகசீலர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நிர்வாகத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்க திறமையானவர்களாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இவர்கள் திறமையானவர்களை தங்கள் பக்கம் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த முதல் பகுதியில இருக்கிறவங்க இந்த 2ஆம் நிலையில இருக்கிற பன்முக சிந்தனை, ஆளுமை தன்மை, திறமைகள் உள்ளவங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க எப்ப எந்த இடம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால மேல் நிலையில இருக்கிறவங்க இந்த 2ஆம் நிலையில இருக்கிறவங்கள நம்ப மாட்டாங்க. இந்த 3ஆம் நிலையில இருக்கிறவங்கள முழுமையா நம்புவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க, உளவாளிகளாகவும் இருப்பாங்க. எனவே இந்த 3 நிலையில நம்ம குடும்பத்திலேயோ அல்லது நம் பணி செய்கின்ற இடத்துலயோ அல்லது பெரிய நிறுவனத்திலேயோ அல்லது நீங்க கட்சியிலேயோ கூட இருந்தா எந்த நிலையில இருக்கிறீங்க? 2ஆம் நிலையில இருந்தா உங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம். நீங்கள் எரியப்பட போகின்ற காய்களாகத்தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி இவங்களுக்கு தடையாக இருக்கும். நம்மளை விட மீறி இவங்க வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற அந்த எண்ணப்போக்கு இருப்பதால் உங்க மேல ரொம்ப கவனமா, உங்களை மேலையும் எழும்ப விடாம கீழையும் தள்ளாம அப்படி தட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த 3 நிலையில நீங்க யார்? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த உளவியல் ரீதியான இந்த சிந்தனையை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.